ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவளுடைய பேர் தான் வித்யா. அன்று இவளும் இவங்களுடைய அம்மாவும் சமைத்து முடித்து விட்டு டீ அருந்தி கொண்டு அப்போதுதான் வாசற்படியில் உட்கார்ந்திருந்தார்கள். அழுத கண்ணுடன் சிந்திய மூக்குமாய் உள்ளே நுழைந்த சுமதியை பார்த்தவுடனே தாய்க்கும் மகளுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்னம்மா, என்ன அக்கா என்று பதறி வரவேற்றார்கள். ஓ, ஒண்ணுமே இல்லையே சொல்லி வந்து தூணில் சாய்ந்து சுமதிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அப்போது கோவென்று அழுது கொண்டிருந்தாள். என்னடி சொல்லிடுதான் அழை. தாய் துடித்து அதட்டினாள். அப்போது வித்யா தன் பங்கிற்கு அக்காவின் அருகில் வந்து அமர்ந்து என்னவென்று கேட்டாள். என்னக்கா? சுமதி தலையை வருடி கொண்டு அவள் அவள் என்று கூறிய போது என்ன சொல்லு என்றாள். அப்போது அவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறாராம். சொல்லும் போதே எனக்கு தொண்டையை அடைத்து கொண்டு வருது. ஏன்? இருவரும் ஒரே கேள்வியை கேட்டு அவளை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். திருமணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. பிள்ளை இல்லை. இனியும் உனக்கு குழந்தை பிறக்காது. இன்னொருத்தையை தேடி நான் பெத்துக்கிறேன் என்கின்றார் என்று சொல்லி சுமதி அழ ஆரம்பித்தாள். அப்போது தாய் சிலை போல் நின்றாள். அதிர்ந்து போன வித்யாவும் கொஞ்ச நேரம் சுதாரித்து நீ என்ன சொன்ன என்று கேட்டாள். அப்போது யார் ஒத்துப்பா? அதெல்லாம் முடியாது. பிள்ளை வேணுமெனா தத்தெடுத்துக்கலாம் என்று நான் சொன்னேன்டி என்றாள். அப்போது அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் முடியாது. அது என்னுடைய வாரிசாகாது. எனக்கு எனக்கு என்னுடைய இரத்தத்துல குழந்தை பிறக்கணும் என்கின்றார். அப்புறம் வருகின்றவள் எப்படி இருப்பாளோ? அவ என்னை வேலைக்காரி ஆக்கி விடுவாள் என்று அவளும் அழுது கொண்டிருந்தாள். அப்போது தாய் அதுக்கு அவள் ஒத்துக்கிட்டாரா என்று கேட்டாள் வித்யா. இல்லை, அந்த பயம் உனக்கு இருந்தா உன் தங்கச்சியவே எனக்கு கட்டிவை என்று உன்னை கண் கலங்காமல் நான் பார்த்துப்பேன் என்று சொல்கின்றார் என்றாள். ஓஹோ, வித்யாவிற்கு ஏதோ ஒன்றும் உரைத்தது. அப்போது நான் ஒத்துக்கல. 2ஆம் தாரமாய் வாழ்க்கைப்பட அவளுக்கு எதுவும் என்ன தலையெழுத்தா என்று சொன்னேன்டி என்றாள். அப்பொழுது சரியாய் சொல்லி இருக்க. சரி, அதுக்குத்தான் எனக்கு அடி உதை என்று அழுது கொண்டிருந்தாள். அப்போது தாய்க்குள் திக்கென்றது. அப்போதான் வித்யாவிற்கும் அப்படித்தான். அதே சமயம் விஷயம் வேறொன்றாகவும் புரிந்தது அவளுக்கு. எல்லா அக்கா கணவன்களும் போல வெங்கடேஷுக்கும் வித்யா மேல் ஒரு கண் இருக்கத்தான் செய்திருக்கிறது. ஆள் மாமியார் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் இவளை வம்பிழுப்பது, மாதிரி தட்டுவது, கொஞ்சி பேசுவது, தொடுவது, கிள்ளுவது என்று பல வித்தைகளை எல்லாம் காட்டி கொண்டிருப்பார். இதுதான் பேசுவதும் வாடிக்கையாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. இவளுக்கு இதெல்லாம் ஒரு கேடா என்று நினைத்துக்கிட்டு பிடிக்கவில்லை அவளுக்கு. அப்போது இருந்தாலும் அக்காவின் கணவன் என்று பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டிருந்தாள் வித்யா. அதோடு மட்டுமல்லாமல் உன்னை கட்டிக்க போற வேண்டி என்று வேறு சீண்டலும் அதையும் இவள் அக்காவிற்காகத்தான் பொறுத்து கொண்டே இருந்தாள். இவ்வளவு இப்போது தனக்கு வேற இடத்தில் மாப்பிளை பார்க்கின்றார்கள் என்று தெரிந்தவுடன் ஆள் கை நழுவி போய்விடுவாள் என்கின்ற பதத்தில் பிள்ளையை சாக்கு வைத்து அக்காளை அடித்து துவைத்து அனுப்பியிருக்கின்றான் என்று அவளுக்கு புரிந்தது. அப்போது வாழ்வில் குழந்தை அவசியம்தான். குழந்தைதான் வாரிசு வாழ்க்கையா? வாரிசு ஒன்று வந்தால்தான் வாழ்க்கை சிறக்குமா, நிறைவாகுமா? அப்பல்தான் மக்கள் பெருக்கம் அதிகம் இருந்தா இந்த காலகட்டத்தில் வாரிசு ஒன்று தான் வரதான் வேண்டுமா? அது என்ன? எல்லா அக்கா கணவன்மார்களும் மச்சினி மேல் கண்ணாகவே இருக்கின்றார்கள். ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் போல்தான். அக்காக்களை கட்டினால் தங்கையும் தன் வசம் என்று எதிர்பார்க்கின்றார்கள் என்று நினைக்கும் போதுதான் சுமதி இவள் கையை பிடித்து அழ ஆரம்பித்தாள்.
என்னக்கா சொல்லு, மறுபடியும் நீ அழுதுகிட்டே இருக்காத என்று கேட்க, நீதான் எனக்கு உதவி செய்யணும் பரிவுடன் சொல்லி தங்கையை பாவமாக பார்த்தாள். என்ன உதவிக்கா சொல்லு. அவரை கட்டிக்கிட்டு என்னை மட்டும் இல்லை என் வாழ்க்கையும் நீதான் காப்பாற்றணும் என்று சுமதி கூறினாள். அக்கா, வித்யா அலறி போனாள். என்ன, உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் இரண்டாவது தாரமாய் வாழ்க்கைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் பாழாக்கிக்கணுமா என்றாள். அப்போது எனக்கும் பிள்ளை இல்லாமல் போனால் வாழ்க்கைப்பட்டு இங்கேயே இன்னொரு தங்கச்சி இல்லக்கா, இன்னொருத்தையை தேடுவியா நீ? அப்புறம் 3 மனுஷியாய் வந்தாலும் நீயும் நானும் மூளையில்தான் முடங்கி கிடக்கணும் தெரியுமா என்றாள். அப்போது சுமதிக்கு வாய்ப்பேச்சே வரவில்லை, உறைந்து போய் நின்றாள். அப்போது விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவள் கோவென்று அழுவும் ஆரம்பித்தாள். வித்யாவிற்கு இது சரிப்படாது, புரிந்தது. சரி, நான் உன் புருஷனுக்கு வாழ்க்கை படணும், அப்போ அவ்வளவுதானே, நாளைக்கே அத்தனையும் இங்கே அத்தானை வர சொல்லு, நான் அவர்களிடம் பேசுகின்றேன் என்றார். சரி என்றாள். அதன் பிறகு அடுத்த நாளோ அவள் கணவனுடன் வந்து நின்றாள். அப்போது மச்சினிச்சி தன் வழிக்கு வந்துவிட்டாள் என்கின்ற நினைப்பு வெங்கடேஷ்குள் இருந்தது. அவனது முகத்தில் முகப்பூரிப்பும் வாயெல்லாம் புன்னகையாய் நிரம்பி வழிந்தது. நாற்காலியில் அமர்ந்தவன் அம்மாவும் அக்காவும் அருகில் இருக்க, அத்தான், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்றாள் வித்யா. அப்போது உன் மனசுல உள்ளதை சொல்லு வித்யா, நான் அப்படியே நடந்துக்கின்றேன் என்று அவனும் வெக்கப்பட பேசினான். இவளும் ஆள் பவ்யமாக நிமிர்ந்து அமர்ந்தாள். அத்தான், உங்க 5 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் அக்காவை பிடிக்கவில்லையா, இல்லை அவள் எதுக்கும் ஒத்து வரவில்லையா கேட்டு தீர்க்கமாக பார்த்தாள். இந்த திடீர் கேள்வி பார்வை அவனை எதிர்பார்க்காத வெங்கடேசும் அப்போதுதான் ஒரு குற்ற உணர்ச்சியுடனே நெளிந்து கொண்டிருந்தான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஏன் கேட்கிற என்று கேட்டான். அப்போது, பின்னே நீங்கள் 2வது கல்யாணம் முடிவெடுக்க என்ன காரணம், அக்கா சொல்லவில்லையா? சுமதியை பார்த்தான். அப்போது சொன்னாள், நீங்கள் சொல்லுங்க. எனக்கு ஒரு வாரிசு வேணும் என்று சொன்னாள். ஆக ஒரு குழந்தைக்காக என்னை திருமணம் செய்ய போறீர்கள், ஆமாதானே என்று கேட்டாள். உங்க 2 பேருக்கும் என் குழந்தையே இல்லை, உங்க 2 பேருக்கிட்ட யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசோதனை ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துக்கலாம், இல்லைனா சுமதிக்குத்தான் குறை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்றாள். அப்போ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்குவீங்களா என்றாள். பதில் சொல்ல முடியாத முரட்டு கேள்வி. வெங்கடேஷ் ஆடி போனான். அப்போது சுமதி தாய் அதட்டினாள். நீங்க சும்மா இருங்கம்மா, இது எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, மருத்துவ பரிசோதனை செய்யலாம் ஃபஸ்ட்டு, அக்கா மேலதான் குறைன்னு அத்தான் அடிச்சு சொல்றாரு, அவர் ஏற்கனவே குழந்தை பெற்றிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன், அதான் அர்த்தமா இருக்கு. ஆமா என்று சொல்ல யாருக்கும் வாயே வரவில்லை. தாயும் மகளும் கம்முன்னே இருந்தார்கள். அப்போது சரி, நீங்க யோக்கியந்தான், அந்த விஷயத்தை விட்டு விடுங்க, இப்போது உங்க 2 பேர்ல யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசோதனையை செஞ்சு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் என்று சொன்னாள். அப்போது மருத்துவ பரிசோதனையில் குறை இருந்தாலும் சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்திக்கலாமே. ஆனால் கம்மினே நின்று கொண்டிருந்தவன், சரி அதுக்கு நான் சம்மதமில்லை என்று, அக்காவுக்கு குறைனா நாங்கள் உங்களை கட்டிக்க சம்மதம் என்று சொன்னான். அப்போது உங்களுக்கு குறைனா அவளை வேறொருத்தருக்கு கட்டி வைக்கலாமா என்று வித்யா கேட்டாள். கோபத்தில் எழுந்தவன், என்ன பேச்சு நீ பேசுற? தாய் ஓடி வந்தாள். சும்மா இருங்கம்மா, கை நீட்டி மறைத்து தடுத்த வித்யா, அத்தான் கோபப்படாதீங்க, பொறுமையா ஃபர்ஸ்ட் கேளுங்க, அமைதியா சொன்னால் அமர்ந்தான். உங்க மனைவியை இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு சொன்ன போதே உங்களுக்கு கொந்தளிக்கிறீங்களே,
அதுபோல தானே நீங்க இன்னொருத்திய கட்டிக்கிறேன்னு சொல்லும் போது அக்காவும் கொந்தளிச்சிருப்பா. அத்தான், உங்களுக்கு வந்தால் ரத்தம், என் அக்காவுக்கு வந்தா அது தக்காளி சட்னியா? மாமியார் உடைச்ச மண் சட்டியை மருமகளும் உடைச்ச பொன் சட்டி ஆகுமா? அத்தான், குழந்தை இல்லை என்கின்ற கவலை வருத்தம் கணவன் மனைவி 2 பேருக்குமே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அந்த கவலை வருத்தம் அதிகமாக இருக்கும். அதை உணர்ந்து குழந்தை தன் வாழ்க்கையினை நினைச்சு பிரச்சனையே சுலபமாகிவிடும். இந்த பிறவியில்தான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை என்று ஒருத்தருக்கொருத்தர் மேல் அன்பு வைத்து ஆறுதலாய் வாழ்கின்றார்கள். அதிலும் மனசு சமாதானம் அடையவில்லை என்றால் அனாதை ஆசிரமத்தில் போய் தத்துவம் எடுத்துக்கொள்கின்றார்கள். இன்னொருத்தர் குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு பயம் வேண்டாம். பிஞ்சு குழந்தைங்க கள்ளங்கபடம் அறியாதவங்க, எடுப்பவர் கைப்பிள்ளைகள் தான். இப்படி வளர்க்கின்றோமோ அப்படித்தான் வளரும். அதுக்கும் சரிப்படலையா? இருக்கிற சொத்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அவங்க வாழ்ந்துட்டு வாழ்ற வாழ்க்கையை 10 பிள்ளைகளுக்கு மொத்தமாக பொருந்தும் என்று சொன்னாள். அப்புறம் குழந்தை இல்லை என்கின்றதுக்காக 2வது தாரம் எல்லாம் சரியான தீர்வே இல்லையத்தான். உங்ககிட்ட குறை இருந்தால் உங்கள் ஒரு உயிரணுவை ஊசி மூலமோ அக்காவது கர்ப்பப்பையில் செலுத்தி குழந்தையை பெத்துக்க வாய்ப்பும் இருக்கின்றது. அக்காவுக்கு குறை என்றால் வாடகை தாய் மூலம் உங்கள் உயிரணுவை நீங்கள் குழந்தை பெத்துக்கலாம். என்ன, கொஞ்சம் பணம் தான் செலவாகும். அதை விட்டுட்டு குழந்தை பெத்துக்கிற முடிவு என்கின்ற பேச்சுக்கே வேலையே கிடையாது. இப்படியெல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கும்போது எதற்கு வீணாசை? 2 பொண்டாட்டி வாழ்க்கையில் குழப்பம் திண்டாட்டம் தான் நிற்கின்றார்கள். சுமதி, வா போகலாம் என்று சொல்லி வெங்கடேசும் இருக்கையை விட்டு எழுந்தான். அப்போது, என்ன அத்தான், பதிலே சொல்லாம கிளம்புறீங்க என்று கேட்டாள் வித்யா. பதில் சொல்வதற்கு அவசியம் இல்லையே வித்யா, நல்ல நேரத்துல நல்லா சொல்லி எனக்கு கண்ணை திறந்துட்ட. இனி எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்துக்கிறோம். உனக்கு மிக்க நன்றி. உன் நல்ல மனசுக்கு நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையே தேடுகின்றேன் என்றார். சொல்லி அருகில் வந்த மனைவி சுமதியை கையை இறுக்கமாக பற்றி கொண்டு வாரேன் அத்தை என்று சொல்லி தெளிவாய் நடந்து கொண்டான். அதன் பிறகு வித்யா தாய் முகத்திலும் மலர்ச்சி பொங்கி வழிந்தது. அக்காவை எப்படியோ மாமா கிட்ட பேசி ஒப்படைச்சிட்டோம். இனிமேல் மாமா எந்த ஒரு குறையும் அக்காட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படியே குறை இருந்தாலும் இப்போ குழந்தெல்லாம் பெற்றுக்கிறதுக்கு பல வழிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியலன்னா தான் நம்ம வேறு ஒரு திருமணத்தை முடிவு செஞ்சாகணும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.